நினைவு தினம் என்றதும் நமக்கு தோன்றுவது நம்மோடு இருந்து உறவாடி அளவலாவிய ஒருவர் நம்மை நீங்கிச் சென்ற நாளைத்தான் நினைவு தினம் என்கிறோம். இன்று டிசம்பர் 22. ஆம், சற்று 58 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றோமேயானால் 1964 டிசம்பர் 22 வரலாற்றின் சோக நாள். தனுஷ்கோடி என்ற அழகிய இடத்தை ஆழிப்பேரலை சூர தாண்டவமாடி அழித்த நாள். தனுஷ்கோடி புயல், இது வரலாற்றின் ஒரு சோகச் சுவடு. 1964 ஆண்டில் கடல் ஏராளமானோரை பலிகொண்டதன் 58வது நினைவு தினம் இன்று. ராமேஸ்வரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தனுஷ்கோடி கம்பிப்பாடு கடற்கரை தொழில் நகரமாக இருந்த இடம். ஏராளமான கடைகள், பள்ளிக்கூடம், தபால் நிலையம், மருத்துவமனை, விநாயகர் கோவில், பள்ளிவாசல், கிறிஸ்தவ ஆலயம் ஆகியவையும் இருந்தன. தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னாருக்கு கப்பல் போக்குவரத்தும் நடந்தது. மதுரை, சென்னை போன்ற நகரங்களிலிருந்து ரயில்களும் சென்றன. கப்பல் ரயில் போக்குவரத்து வசதி கொண்ட இந்த பகுதி புயலில் சிக்கி சின்னாபின்னமாகி உருக்குலைந்து போய்விட்டது. அந்த நாள் 1964 ஆண்டு டிசம்பர் 22 இரவு. தனுஷ்கோடியில் பலத்த காற்று வீசியது, மழையும் பெய்தது. நேரம் செல்ல செல்ல காற்றின் வேகம் அதிகரித்தது, மழையும் கனத்தது. மறுநாள்தான் உக்கிரமான புயலின் தாக்கம் இருந்தது. 23 மாலை 6 மணிக்கு பிறகு பயங்கர புயல் மற்றும் சூறாவளி காற்று வீசியது, கனமழை கொட்டியது. கடல் நீரும் தனுஷ்கோடி கரையை தாண்டி நிலப்பகுதியை ஆக்கிரமித்தது. அன்று இரவில் தனுஷ்கோடி சாலையின் இருபுறமும் உள்ள கடல்கள் ஒன்றாக சங்கமித்து தனுஷ்கோடி நகரத்தையே புரட்டி போட்டது. 24 காலையில் தனுஷ்கோடி நகரம் இருந்த சுவடே தெரியாத அளவுக்கு நிலைமை மாறியிருந்தது. பெரும்பாலான கட்டிடங்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்தன. அங்கு சூழ்ந்திருந்த கடல் நீரில் மனித உடல்கள் மிதந்து கொண்டிருந்தன. இந்த காட்சி யாரையும் குலைநடுங்க வைத்துவிடும் என அந்த புயலின் கோர தாண்டவத்தை ராமேஸ்வரம் பகுதி மக்கள் இப்போதும் ஒரு பயம் கலந்த சிலிர்ப்புடன் நினைவு கூறுகிறார்கள். டிசம்பர் 23 விடுமுறைக்காக 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், சுற்றுலா பயணிகள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோருடன் தனுஷ்கோடிக்கு ரயில் வந்தது. அன்று இரவு புயலால் தண்டவாளங்கள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டதுடன் இந்த பயணிகள் ரயிலும் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு அதில் பயணித்த அனைவரும் இறந்து விட்டனர் என்பது இன்னும் சோகத்தை வரவழைப்பதாகும். இந்த புயல் தாக்கியதில் தனுஷ்கோடியில் இருந்த 2000க்கும் அதிகமானவர்கள் இறந்து போயிருக்கலாம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இறந்த பலரின் உடல்கள் கிடைக்கவில்லை. புயல் தனுஷ்கோடியை மட்டும் பதம் பார்க்கவில்லை, பாம்பன் ரயில் பாலத்தின் தண்டவாளங்கள் மற்றும் இரும்பு கட்டர்களையும் பலத்த சேதப்படுத்தியது. அந்த நேரத்தில் ரயில் போக்குவரத்து நின்று போனதால் மண்டபத்திலிருந்து பாம்பன் மற்றும் ராமேஸ்வரத்திற்கு மக்கள் படகு மூலமாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இந்த புயல் தனுஷ்கோடியை தாக்கி 58 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தற்போது வரை தனுஷ்கோடியை மறுசீரமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. புயலில் சிக்கி நொறுங்கிய கட்டிடங்களின் சிதிலங்கள் தனுஷ்கோடியில் காட்சி பொருளாக நிற்கின்றன. ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி கடற்கரைக்கு சென்று அந்த கட்டிடங்களை ஆச்சரியத்துடன் பார்த்து அங்கு நின்று செல்ஃபி எடுத்து புயல் பற்றிய நினைவுகளை அங்கு இருப்பவர்களிடம் கேட்டுச் செல்கின்றனர். புயல் பாதித்து அரை நூற்றாண்டு கடந்துவிட்ட போதிலும் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை சாலை வசதி, கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட சில வசதிகள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன. முன்பு போல் தொழில் நகராக தனுஷ்கோடியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக ஒலித்து வருகிறது. ஆனாலும் புயல் பாதிப்பிலிருந்து மீளாத இடமாகத்தான் தனுஷ்கோடி காட்சியளிக்கிறது.